வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சிக்கன் மஞ்சூரியன் எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். 15 minutes வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்ச ப்ராசஸ் பண்ண முடியும். மேக்னேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஆட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 teaspoon போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். சிக்கன் சில்லி மசாலா, ஏன்னா நான் வந்து என் பையன் வந்து சில்லி சாஸ் போட்டால் அவ்வளோவா சாப்பிட மாட்டான். அதனால் சிக்கன் சில்லி மசாலா வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். பைண்டிங்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 tablespoon ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மஞ்சூரியன் சாஸெல்லாம் போட்டு இது பண்ணும்போது அதுலேயே நம்ம கொஞ்சம் சால்ட் போடுவோம். அதனால் இது பார்த்து போட்டுக்கலாம், அளவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்கு வந்து நம்ம இதில் வந்து பிரேக் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 minutes நம்ம வந்து மேக்னேட் பண்ணிக்கலாங்க. மேக்னேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் சொல்கிறேங்க. மேக்னேட் பண்ணது 15 minutes ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இது நல்லா சிக்கன் நல்லா இதில் எல்லாம் ஊறி இருக்குது இந்த இன்க்ரீடியன்ஸோட. நம்ம இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டிருக்கேன். ஆயிலில் நம்ம வந்து இப்போது இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீசஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் சில்லி மாதிரி இருக்கும். நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ணுறதுனால இது ஃபர்தராக இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேங்க. இப்போ வந்து இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம். அந்த ஆயிலில் வந்து நான் வந்து டை ஷேப்பில் பெரிய வெங்காயம் வந்து நல்லா டை ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்கொயராக டை ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 1 minute நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் வந்து அதுவும் நல்லா டை ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். அதையும் நல்லா நம்ம இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை. 2 to 3 minutes ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு
சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு. ஏன்னா ஒரு சோயா சாஸ் வந்து நம்ம கசக்கும், அதனால் நம்ம வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸும் போட்டு நல்லா கலந்துக்கணும். வந்து ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இந்த சிக்கனையும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அந்த சாஸ் கூட இது வந்து இந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இந்த ஆனியன், கேப்சிகம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். இப்போ வந்து செமி கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ட்ரையாக தான் நான் இது பண்ணுறேன், அதனால இப்படியே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸோட இந்த சிக்கன் நல்லா கலக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 3 minutes இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சால்ட் கொஞ்சம் தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணல, பட் சாஸ்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கனை, இந்த இன்க்ரீடியன்ஸ், இந்த சாஸ் கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபைனலாக போட்டு கார்னிஷிங்காக நல்லா போட்டு கலந்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதாங்க இப்போ வந்து நம்ம மஞ்சூரியன் ரெடி. இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஹாட், ஸ்பைசி, ஜூஸியான மஞ்சூரியன் நல்லா சூப்பரான ஃப்ளேவரோட வந்திருக்கு. இதை வந்து இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சிக்கன் குழம்போட ஒயிட் ரைஸ் வச்சு இதை இன்னைக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் அந்த மாதிரி ரெசிபிலையும் நீங்கள் வந்து இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனோட ஃபேவரட் சிக்கன் மஞ்சூரியன் இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.